ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நடந்தா வித்வுட் லைசன்ஸ் தானே? ஒரு நிமிஷம். ஃபைனை போட்டுட்டு மிச்சத்தை டிப்ஸா நீயே வெச்சுக்கோ. மேடம் இன்னைக்கு செம வசூல் மேடம். ஃபைனை போட்டுடலாமா? ஃபைன்லாம் வேணாம். காசு இருக்கிற திமிர்ல அத்த தடவையும் லைசன்ஸ் இல்லாமலே வருவாங்களா? அதனால இனிமே லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்லேட்ல எழுதி ரோட்ல போறவங்க வரவங்களாம் பாக்குற மாதிரி ஒரு மணி நேரம் நில்லுங்க. ஏய், இது அநியாயம். இது நியாயம் இல்ல மேடம். எனக்கு நியாயமாச்சே. நாங்க அவசர வேலையா போறோம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் நில்லுங்க. ஐயோ, இல்ல இல்ல, நாங்க 1 மணி நேரம் நிக்கிறோம். அது தங்கம் மேடம். ஓகே. ரெடி மேடம். அப்படியே அந்த ரோட பார்த்த மாதிரி நில்லுங்க. நானுமே போகுதுடி. கேவலமா இருக்கு. தோடா இங்க போற வித்தவுட் லைசன்ஸ். சரி தங்கம் பாத்துக்கோங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன். ஓகே மேடம். தப்பிக்கலாம் நினைச்சிடாதீங்க, சிசிடிவில நான் பார்த்துனே இருப்பேன். ஆமாடா. சரி ஒரு நிமிஷம் இரு. லைசன்ஸ் இல்லாமல் இனிமே வண்டி ஓட்ட மாட்டோம். பாப்பா எங்க? அவ அப்பவே தூங்கிட்டாக்கா. நீங்க என்ன தூங்கலையா? இல்ல உன் அண்ணன் நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கக்கா. இல்ல அனிதாவும் சின்ன மாமியாரும் உன் அண்ணன் நடந்துகிறத நினைச்சு வருத்தப்படுறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். என் சந்தோஷம்லாம் குமார் போனப்பவே மொத்தமா போயிருச்சு. இதுக்கு மேல வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல. நம்ம அவமானப்படுறதுக்கு காரணமே பணம் இல்லாதவ ஏழை குப்பத்துக்காருங்கிறதுனாலதான். ஒருத்தர் நம்ம மேல இறக்கப்படுறதுக்கு கூட நமக்கு தகுதி வேண்டியிருக்கு. ஆனா நம்ம தகுதி என்னங்கறத நாம தான் நிர்ணயிக்கணும். புருஷன் செத்துட்டானேன்னு நீ வீட்லயே அடைஞ்சு கிடக்காம தேர்தல்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எம்எல்ஏங்கிற பதவிய பணம் போட்டு பணம் எடுக்கிற வியாபாரமா மாத்திட்டாங்க. ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. பதவிங்கிறது கடமை, சர்வீஸ். பணம், காசு, அந்தஸ்து, அதிகாரத்துக்கெல்லாம் மயங்காம உன்னை நம்புற இந்த குப்பத்து ஜனங்களுக்கு ஏதாவது செய். நீ ஒசந்த இடத்துக்கு போகும்போது இவங்களையும் கை புடிச்சு கூட்டின்னு போ. உனக்கு பதவி கிடைச்சதும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் தவறி கூட யாருக்கும் செஞ்சிடாத. ஐயோ அக்கா, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. நீங்க சொல்றீங்களே தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் நான் செய்வேன். ஏன்னா நீங்க நல்லதை மட்டும்தான் செய்வீங்க, நல்லதை மட்டும்தான் சொல்வீங்க. இந்த குப்பத்தை முன்னேற்றே ஆகணுங்கிற என்னோட கனவுக்கான முதற்படி உன்னை ஜெயிக்க வைக்கிறது தான். அதை நான் நிச்சயமா செய்வேன். சித்தி, எம்எல்ஏவோட ஆளுங்க போன் பண்ணவே இல்லையே சித்தி. அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. அனிதா,
எம்எல்ஏ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? சத்யாவோட எஸ்ஐ வேலைய காலி பண்ண முடியுமா? நிச்சயமா சித்தி. எம்எல்ஏவுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. இந்த தடவை சத்யா காலி. என்னாச்சு? ஏன் போன் பண்ணல? சத்யா பாக்ஸிங் சென்டருக்கு போயிருக்கா. அவ வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்குள்ள காரியத்தை முடிக்கணும். ஷோ சித்தி. ஹலோ, நான் தலைவரோட ஆள் பேசுறேன். பொருள் கொண்டு வந்துட்டேன், வரீங்களா? வந்தாச்சா? எங்க இருக்க? உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். அங்கேயே நில்லு, வரும். வாங்க. ஆள் வந்தாச்சா? ஆள் வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல தான் நிக்கிறானா. போங்க, போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், என்னது? நானா? அதெல்லாம் முடியாது. நீ வேணா போய் வாங்கிட்டு வா. எனக்கு பயமா இருக்கு. ஷோ, பயப்படாதீங்க சித்தி. டக்குன்னு வாங்கிட்டு வந்துருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க பின்பக்கம் வழியா போயிட்டு வாங்க. சீக்கிரம் சித்தி. நாளைக்கு நான் போதை பொருளை கொடுத்து அனுப்புறேன். எப்படியாச்சும் நீங்க 2 பேரும் அதை சத்யா பைக்ல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சத்யா போதை பொருள் கடத்துறான்னு போட்டு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் சத்யாவை செக் பண்ணி அவளை நார்கோட்டிக் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு போலீஸ் வேலையும் போயிடும். ஜெயில இருந்து களி தின்னுட்டு இருப்பா. எப்படி? இன்னையோட சத்யாவோட கொட்டம் அடங்க போகுது. நீ குப்பத்தை மாத்த போறியா? உன் தலையெழுத்த நாங்க மாத்த போறோம். சரி சரி, சத்யா கிளம்பிட போறா. அதுக்குள்ள இந்த பாக்கெட் அவ பைக்குள்ள வச்சிரு. சரிங்க சித்தி. நீங்க யாராவது வெளியில போறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரியா? அவள் பேபி, நான் ரெடி. எப்படி? ஓகே, சூப்பர். புனிதா புனிதா, அக்கா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. 2 நாளைக்குள்ள எம்எல்ஏ எலெக்ஷனை நாமினேஷன் தாக்கல் செய்ய போகணும். சரியா? நீ ஏன் ஜெயிலுக்கு போக போற? இதுல நாமினேஷன் வேற. சித்தி, இங்கே இருந்து இவ கிளம்புறாளான்னு கவனிங்க. சரி சரி, நீ பாத்து போ. சரி. அக்கா, நீங்க சொன்னனாலதான்க்கா நான் நிக்கிறேன். மத்தபடி அரசியல், எலெக்ஷன் இது எதுலயும் எனக்கு விருப்பம் இல்லக்கா. குமார் அநியாயமா கொன்னது எம்எல்ஏ. அவனை நீதான் தோக்கடிச்சு பழி வாங்கணும். இந்த பாரு புனிதா, நீதான் எலெக்ஷன்ல நிக்கிற. அதான் சரி. புனிதா, ரவுடி பேபி ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம் தான் யோசிப்போம். ஆனா ரவுடி பேபி இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுன்றதை யோசிப்பா. சரிங்கண்ணா. சார், இப்ப எதுக்கு என்ன நிறுத்துனீங்க? சார், ரெகுலர் செக்கிங் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட்ஸ் எடுங்க. சார், என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, ஓகே தான். எல்லாத்தையும் செக் பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் எடுங்க சார். முதல்ல வண்டி விட்டு இறங்குங்க. சார், எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. வண்டி விட்டு இறங்குங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, முதல்ல எடுங்க சார். இறங்குங்க சார். ஹலோ, என்னையா கிளி சிக்குச்சா? தலைவரே, ஆண் கிளி தான் சிக்கிருக்கு. பெண் கிளிய காணோம்.
யோ என்னையா சொல்ற? சத்யா இல்லையா? ஆமா, நான் சொன்ன வண்டி தானே? அதே வண்டி தான் தலைவரே. அப்ப அவ எங்கேயா போயிருப்பா? தலைவரே, இப்ப என்ன பண்றது? அவ புருஷன் விட்டுறவா? யோ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த சத்யா ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. எங்களை அவ மதிக்கிறதே இல்ல. என் தம்பி பிரபுவை தவிர இந்த சத்யா யாருக்குமே அடங்க மாட்டா. அவ புருஷன்னா அவளுக்கு உயிர். பிரபுவை கண்டா அப்படியே உருகுவா. நான் அவனுக்கு அக்காவாச்சேன்னு சொல்லி என்னை விட்டு வச்சிருக்கா. தலைவரே சொல்லுங்க தலைவரே, அவ புருஷன் அனுப்பிடலாமா? யோ ஆமா, அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். என்ன தலைவரே சொல்றீங்க? இவன் எதுக்கு? சத்யா தானே நம்ம டார்கெட். சத்யாவை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் அவன் என்னைக்கு சிக்குவான்னு தெரியாதே. எலெக்ஷன்ல அவன் எனக்கு எதிராக வேலை பார்க்காம இருக்கணும்னா அதுக்கு நேரடியா அவ புருஷனை தூக்குறதா ஒரே வழி. பிரபுனா சத்யாக்கு உயிரா. அந்த உயிரத்துக்கு லாக்கப்ல போட்டா பதறுவாள அவ. புருஷனை பிரிஞ்சு தவிப்பால. அதான் நமக்கு வேணும். யோ எஸ்ஐ புருஷனே போதை கேஸ்ல சிக்கிட்டான்னு அவ பேரு நாரணும். அவ அப்படியே ஆடி போயிடுவாயா. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளு. சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். இந்த வழியா போதைப் பொருள் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். யோ கான்ஸ்டபிள், அந்த வண்டியை போய் செக் பண்ணியா? ஓகே சார். சார், என்ன பார்த்தா போதைப் பொருள் கடத்துற மாதிரியா இருக்கு. போதைப் பொருள் கடத்துறதுக்கு தனியா என்ன மூஞ்சா இருக்கு? அதான் செக் பண்ண சொல்லிருக்கேன்ல, இப்ப தெரியும். சார் பொட்ல இருக்கு சார். பொட்லாமா? சார் அது என்னன்னே தெரியாது சார். வரட்டும், என்னன்னு பாப்போம். இந்தாங்க சார். இரு பார்த்து சொல்றேன். போதைப் பொருளே தான் சார். என்ன சொல்றீங்க? இது நான் கொண்டு வரல. உன் பைக்ல தானே இருந்துச்சு, நான் கொண்டு வரலன்னா? சார் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சார். அத ஸ்டேஷன்ல வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். சார் நான் ஒரு ஆபீஸோட எம்டி சார். ஆமா, நீ யாரு? எங்க இருந்து வர? இதுல ஏதோ சதி இருக்கு. இது யாரோ ரவுடி பேபியை மாட்ட வச்ச பொறி மாதிரி தெரியுது. நல்ல வேலை ரவுடி பேபி மாட்டல. Rowdy baby, calling you. Rowdy baby, calling you. ரவுடி பேபி. ஹலோ, போன் எல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. சார் இது என் ஒய்ஃப் சார். யாரா இருந்தாலும் பேசக்கூடாது. போனை கட் பண்ணு. யோ, போனை கட் பண்ண சொல்றல. Rowdy baby, calling you. சார் வா போலாம். ஒரு நிமிஷம். எங்க கூட்டிட்டு போறீங்க? நாங்க இப்பதான் அரெஸ்ட் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். விருந்துக்கு வந்த மாதிரி வா போலான்றீங்க.
ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடணும். வெயிட் பண்ணுங்க. என்ன எஃப்ஐஆர் போடுவீங்க? என் அமுல் பேபி என்ன செஞ்சான்? அத உன் புருஷன்கிட்டே கேளு. பைக்ல போதை பொருள் வச்சு கடத்திருக்காரு. யாரு கத்துனது? ஏன் அமுல் பேபியா? நீ அவன் கத்துனத பாத்தியா? நான் மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. மேடம், இது உங்க அமுல் பேபியோட பைக் கவர்ல இருந்தது. போதுமா இல்ல இன்னும் ஆதாரம் வேணுமா? போதைப் பொருள் கடத்தினவனை அரெஸ்ட் பண்ணாம பாராட்டு விழா நடத்துவாங்களா? உன் புருஷன் பண்ண சாதாரண கிரைம் இல்ல. நாங்க இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க கிளம்புங்க. சொல்லுப்பா, இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? எங்க கொண்டு போற? யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ற? மரியாதையா நீயே சொல்லிடு. சொல்லினருடா, நீ என்னமோ பெரியவன் மாதிரி என்கொயரி பண்ணிடுறா. ஜபார், நீ ஆர்டர் போடுறதுக்கு இது ஒன்னும் ஸ்டேஷன் கிடையாது. என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர். இங்க நான் சொல்றதா சட்டம், புரியுதா? என் வேலையை என்ன செய்ய விடு. இல்லனா நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ கான்ஸ்டபிள், இந்த ஆளு மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியா? சரிங்க சார். ஐயா, ஃபைல் ரெடி பண்ணிட்டேன், சைன் மட்டும் பண்ணிருக்கீங்க. ஏய் ஐயா, என்ன பண்ற? சொல்லியா? எஸ்ஐ சத்யாவோட புருஷன் பைக்ல போதைப் பொருள் கடத்திட்டு வரும்போது நாங்க கையங்காலமும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க விடாம எஸ்ஐ சத்யா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. ஸ்டேஷன்ல புகுந்து ரவுடி மாதிரி ரகலை பண்ணிட்டு இருக்காங்கய்யா. கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கய்யா. சத்யா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீ போன அவகிட்ட கொடு. ஆட்டமா போடுற? இந்தா, ஐயா லைன்ல இருக்காரு, பேசு. சத்யா, நீ ஒரு போலீஸ், அத மறந்துட்டியா? போலீஸோட குடும்ப ஆட்களே போதைப் பொருளை கடத்தினா பப்ளிக் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்கள ஆக்ஷன் எடுக்க விடுங்க. சார், என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் கிடையாது சார். இதுல ஏதோ சதி இருக்குது. என்ன சதி? நான் நேர்மையா இருக்கிறது பிடிக்காம யாரோ என் மேல இருக்கிற பகையில என் அமுல் பேபியை மாட்டு வச்சிருக்காங்க. நீ சொல்றதை எப்படி நம்புறது? சார், எனக்கு 1 hour டைம் கொடுங்க. இதுக்கு காரணமான மொத்த பேரையும் நான் தூக்கின்னு வரேன். ஆனா என் ஹஸ்பண்ட் மேல எஃப்ஐஆர் போட வேணான்னு மட்டும் சொல்லுங்க. சார், என் ஹஸ்பண்ட் நேர்மையா ஒரு கம்பெனி நடத்துறவரு. 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார். அவருக்கெல்லாம் போதைப் பொருள் கத்த வேண்டிய அவசியமே இல்ல சார். சொல்ல போனா அவரு விஐபி சார். சார், ரூல்ஸ் படி அவருக்கு மரியாதை கொடுக்கணும் சார். சரி, உனக்காக 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள குற்றவாளிகளை பிடிக்கணும். ஓகே சார். போன இன்ஸ்பெக்டர் கொடு. எஸ் சார். என்ன ஆட்டம் போட சொல்லி கமிஷனரே சொல்லிட்டாரு. இந்தா, இப்ப நீ பேசு. ஐயா சொல்லுங்கய்யா. யோ, சத்யா உண்மையான அக்யூஸ்ட 1 hourல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. அவங்க ஹஸ்பண்ட ரெஸ்பெக்டா நடத்துங்க. சரிங்கய்யா. என்ன பாக்குற? கமிஷனர் சொன்னாரா? என் அமுல் பேபி பொட்டலத்தை கட்டலன்னு எனக்கும் தெரியும், அது உனக்கும் நல்லாவே தெரியும். இன்னும் 1 hourல மொத்த அக்யூஸ்டி ஆளுன்னு வரும். அதுக்கப்புறம் இருதும்.
தங்கம் வா அமுல் பேபி உட்கார். இல்ல பரவாயில்ல. ஏன் என்னாச்சு? இந்த சேர்ல உட்கார கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. தங்கம் மேடம் என் அமுல் பேபிக்கு சாண போடுங்க. ஓகே மேடம். அமுல் பேபி 1 மணி நேரத்துல நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். அதுக்குள்ள உன் மேல ஏதாவது தூசு பட்டா கூட இங்க இருக்கிற யார் உசுருக்குமே கேரண்டி இல்ல. விஜயகுமார் மேடம் மேடம் நான் வர வரைக்கும் அமுல் பேபிய பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வந்துடுறேன். ஆமா அப்படிலாம் இல்ல மேடம். இதுக்கு மேல விட்டா தலைவரோட ஆளுங்களை அடிச்சு தலைவர் தான் பொட்டலத்தை வைக்க சொன்னாருன்ற உண்மையை வர வச்சிருவாங்க. ஏண்டா நீங்க தான் அக்யூஸ்ட்னு தெரியாம கொஞ்ச நேரத்துல சார தப்பா நினைச்சிட்டேன். அட்டிங் சார் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு அசம்சன்ல உங்களை புடிச்சிட்டு வந்துட்டோம். உண்மையான குற்றவாளியை புடிச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சத்யா மேடம். ப்ளீஸ் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு கிளம்புங்க. இனிமே இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். நான் பாத்துப்பீங்க. உங்களாலாம் நம்பி விட முடியாது. ஒரு நிரபராதியா குற்றவாளியாக்க பார்த்த நீங்க இந்த குற்றவாளிகளை நிரபராதியாக்க மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அதுக்காக அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். கேஸ் போட்டு தானே ஆகணும். அக்யூஸ்ட புடிச்சது நான் தானே. அதனால என் ஸ்டேஷன்ல வச்சு நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன். விஜயகுமார் மேடம் இவனுங்களை தூக்கி ஜீப்ல போட்டு கொண்டு போய் லாக்அப்ல போட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே மேடம். பைக்கி மேடம் ஏட்டுக்கிட்ட இருக்கு, வாங்கிக்கோங்க மேடம். போலாமா? போலாம் மேடம். அமுல் பேபி போலாம். அமுல் பேபி பா. என்ன பிரபு நேரத்திலேயே வந்துட்டா? முகம் வேற டல்லா இருக்கு. ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கே. பிரபு நில்லு. ஆபீஸ் போயிட்டு 2 மணி நேரத்திலேயே திரும்ப வந்துட்ட. அது வந்து என்னடா சொல்லு. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஆமா சத்யா. இல்ல நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏ அனிதா, ஒருவேளை சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சித்தி, சத்யா போலீஸ்ல சிக்கிட்டான்டா. பிரபு சோகமா இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நினைச்சது நடந்துருச்சு.
ஆமா, சத்யாவோட கதை ஓவர். இனி நம்ம ராஜ்யம்தான். என்ன கொழுப்புந்தா என் அமுல் பேபிய சிக்க வச்சிருக்க? என்னை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. இந்த சத்யாவோட பைக்லயே நீ பொட்டலத்தை வைப்பியா? நீ என்ன செஞ்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் அமுல் பேபிய அக்யூஸ்ட் ஆக்கி ஜீப்ல ஏத்திட்டல. இவர் பக்கத்துல நின்னது ஒரு குத்தமா? சத்யா, வேண்டாம் சத்யா, வேணாம். என் மேல கைய வச்சிடாத. நான் ஒரு எம்எல்ஏ. தேர்தல் டேட்டா அறிவிச்சப்பவே எலெக்ஷன் கமிஷன் ஃபியூஸ புடுங்கிட்டாங்க ராஜா. நீ இப்போ டம்மி எம்எல்ஏ. இப்போ உன்னை நான் என்ன வேணா செய்வேன். ஏய், நான் சாதாரண ஆள் இல்ல. நான் ஒரு காலத்துல ரவுடியா இருந்தவன் தான். அப்படியா? நான் ஒன்னும் இந்த இடத்துக்கு சும்மா வரல. நானும் இந்த கையில சோடா பாட்டில் கத்தி பிளேட் எல்லாம் ஒடிச்சுதான் வந்திருக்கேன். சத்யா பழைய ரவுடியா மாறிட்டா. இப்ப கத்தி பிளேடெல்லாம் நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இப்படி பேடி மாதிரி நடுங்குறா. கண்ல அள்ளு இல்ல. நீ ரவுடியா? நீ ரவுடி மாதிரி நடுகிறா. ஆனா நான் ஒரிஜினல் அக்மார்க் ரவுடியடா. உள்ளுக்குள்ள கேர் ஆஃப் மஜிலுக்கு போறது. எகிரி வெளியே வந்துச்சு நீ தாங்க மாட்ட. அப்புறம் எலெக்ஷன் போஸ்டர்ல வாக்களிப்பீர் கஜேந்திரனுக்கு இருக்காது. கஜேந்திரனுக்கு கண்ணீர் அஞ்சலி தான். என் அமுல் பேபிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது, கழுத்துல அப்படியே கத்திய வச்சு இறக்கிருப்பேன். அமுல் பேபி சேஃப் ஆயிட்டான். அதனால உன்னை இப்ப நான் விடுறேன். இனிமே உன் சேட்டைய நாண்ட வச்சுக்கின உனக்கு பால் ஊத்திருவேன் பாத்துக்க. நான் தேர்தல்ல புனிதாவை நிக்க வச்ச கான்ல தானே இதெல்லாம் செஞ்சு நிறுற. இப்ப சொல்றேன், புனிதாவை நான் ஜெயிக்க வைக்கதான் போறேன். உன்னை டெபாசிட் கூட வாங்க விடாம உன்னை தோக்கடியும். குமாரோட சாவுக்கு நீதான் காரணம்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு உன்னை இழுத்துன்னு போய் லாடம் கட்டல. நான் மஜிலுக்கு போ. சத்யா இது சவால். அப்புறம் எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணாலும் சத்யா தப்பிச்சுட்டே இருக்காளே. அவ யூனிஃபார்ம கழட்டி வீட்டுல உட்கார வைக்கிற வரைக்கும் அவளை விடவே கூடாது. இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? நம்மள விட சத்யா மேல கோபமா இருக்கிற அந்த எம்எல்ஏ கிட்ட போன் பண்ணி கேட்போம். கரெக்ட். சொல்லுங்க. என்ன எம்எல்ஏ சார், நீங்களும் சத்யாவை தப்பிக்க விட்டுட்டீங்களே. அவ தப்பிச்சுட்டான உடனே நான் தான் சம கடுப்புல இருக்கேன். அதெல்லாம் தெரியுது. ஆனா அம்மா அம்மா ஹலோ, சொல்லுமா. அம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது சொல்லுமா. ஏமா, நீ என்ன விளையாடுறியா? கத்திரிக்காய் முண்டம் அது இதுன்னு என்ன இதெல்லாம் என்ன விளையாடுறீங்களா? ஐயோ சாரி சார், உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது என் பொண்ணு வந்துட்டா. அதனாலதான் சார் அப்படி பேசிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போன கொடுங்க. ஹலோ, நான் அனிதா பேசுறேன். சீக்கிரம் இந்த சத்யாக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. ஒருவேளை இந்த புனிதாவை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சுட்டா எங்களை விட உங்க நிலைமைதான் ரொம்ப பரிதாபமாயிடும். இன்னைக்கு அவ தப்பிச்சுட்டா, ஆனா நாளைக்கு அவ தப்பிக்கவே முடியாது.
ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நாளைக்கு நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சத்யா கதை முடிஞ்சிரும். சூப்பர். இப்படி சொல்றதுல இருக்கிற வேகம் செயல்ல இருந்தா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன தலைவர, சத்யாவை காலி பண்ண அடுத்த பிளான உடனே ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு. தனக்கு எதிரா ஒரு புல்லு முளைச்சா கூட நசுக்கி அழிக்கிறவன் தான் அரசியல்வாதி. என் அரசியல் வாழ்க்கையில எதிர்கட்சிக்காரன் கூட என்ன மிரட்டினது கிடையாது. ஆனா அந்த சத்யா வீடேறி வந்து மிரட்டினது இல்லாம என் கழுத்துல வேற கத்தி வச்சிருக்கா. அவளை எப்படி நான் சும்மா விடுவேன்? தலைவர, என்ன ரோகன் சார் வந்திருக்காரு, வர சொல்லு. சரிங்க தலைவர். தலைவர, ரோகன் சார்னா இந்த ஸ்ரீ ஆர்ஜிஎம் சிட் ஃபண்ட்ஸ் ஓனர் தானே? கரெக்ட். வணக்கம் எம்எல்ஏ சார். ஓ வாங்க வாங்க, யங் ஸ்மார்ட் பிசினஸ் மேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வெல்கம் சார். தேர்தல் நிதி கேட்கலான்னு இருந்தேன், ஆனா கரெக்டா வந்துட்டீங்க. கேக்குறத விட அதிகமாவே கொடுத்தரலாம். நீங்க ஜெயிச்சாதானே நாங்க பலமா இருக்க முடியும். ஆனா நான் ஜெயிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சத்யா தானே? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த சத்யா என்னோட பிசினஸ்லயும் கை வச்சிருக்க. நான் இந்த பிக்சர் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். எல்லாரும் ஐடியில இருந்து போஸ்ட் பண்ணிருங்க. இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிய காரணமே இவங்கதான். மேடம் இத பத்தி சொல்லுங்க. கர்ப்பிணிகளுக்கு 6 மாசம் சேலரியோட மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். தொழில பெருக்கி ஏழ்மை இல்லாம ஆக்கணும். ஏழ்மை ஒழிஞ்சா திருட்டு இருக்காது, போலீஸ் தேவை இருக்காது, கல்வி வளரும், நாடு முன்னேறும்னு சொன்ன பாரதியோட வார்த்தை பலிக்கணும்னா ஏழை பொண்ணுங்களுக்கு எதிரா இருக்கிற என்டிஏ சட்டத்தை தூக்கணும். ஆனந்தி தனது நியாயத்தை தேடி வந்துள்ளார். அது அவரது உரிமை. எனவே ஆனந்திக்கு 2 மாத சம்பளமும் மற்றும் 6 மாத சம்பளத்துடன் கூடிய லீவையும் ஸ்ரீ ஆர்ஜிஎம் நிறுவனம் தர வேண்டும். சின்ன பிரச்சனையை முடிக்க வேண்டியத என் கம்பெனி பெரிய நாசம் பண்ணிட்டேன். அவளால என் பிசினஸ்ல அடி மேல அடி. அதான் வாங்கின அடிய சத்யாவுக்கு திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீங்க தான் எம்எல்ஏ ஆகும். கண்டிப்பா. எந்த மஜிலி குப்பத்தை காப்பாத்த சத்யா போராடினாலோ அந்த மஜிலி குப்பத்தை நீங்க என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அங்க இருக்கிற புருஷக்காரங்களை விரட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல மால் கட்டுவேன். அந்த பிசினஸ்ல வர்ற லாபத்துல பாதியை உங்களுக்கு தர்றேன். எங்கதான் வச்சிருக்க?
சத்யாவா இருந்தா சித்தி மாட்டிப்பாங்களே. சித்தி சித்தி சத்யா சித்தி சித்தி சத்யா வரா. ஐயோ சித்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.